அதே போல் குடும்பம், ஒரு குடும்பமாகவே நாங்கள் வாழ்கிறோம். குடும்பங்கள் தான் சமூகமாக மாறுகிறது, சமூகங்கள் தான் நாடாக தேசமாக மாறுகிறது. எனவே ஒரு குடும்பத்துடைய கட்டமைப்பு எப்படி அமைய வேண்டும், அந்த நிக்காஹுடைய வரையறைகள் எப்படி அமைய வேண்டும், இயலாத கட்டத்தில் அது தலாக்காக இருந்தால், விவாகரத்தாக இருந்தாலும் அதற்கான வரையறைகள் என்ன, அடிப்படை காரணிகள் என்ன, இவற்றையெல்லாம் ஆராயப்பட வேண்டும். இவற்றையெல்லாம் இந்த அத்தியாயம் தெளிவுபடுத்துகிறது. ஒரு குடும்பத்தை பொறுத்தவரையில் ஒரு குழந்தை கிடைக்கிறது, அந்த குழந்தைக்கு பாலூட்ட வேண்டும். அந்த பாலூட்டக்கூடிய கால வரையறைகளை கூட இந்த அத்தியாயம் எங்களுக்கு அழகாக சொல்லித் தருகிறது. இத்தா, ஒரு கணவன் மரணித்து விடுகிறார், அல்லது விவாகரத்தின் மூலமாக ஒரு பெண்மணி விவாகரத்து பெற்ற பின்னர் அந்த பெண் இத்தா இருக்க வேண்டும். கணவன் மரணித்த பெண்ணும் இத்தா இருக்க வேண்டும். இந்த இரு சாராருடைய இத்தாக்குடைய வித்தியாசங்கள் என்ன, எவ்வளோ காலங்கள் இருக்க வேண்டும் என்ற இத்தாவுடைய விஷயங்களையும் அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு, திருமணம், அந்த திருமணம் கூட மூமின்களை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். முஷ்ரிக்கானவர்கள் அவர்களை திருமணம் செய்து கொள்ள முடியாது. அந்த கலப்பு திருமணத்துக்கு இஸ்லாத்திலே அனுமதி கிடையாது என்பதை அல்லாஹு தாலா ஆரம்பத்திலே சொல்லிவிட்டார். ஒரு முஷ்ரிக்கான ஒரு பெண், அவளுடைய அழகு, அந்தஸ்து, கல்வி, படிப்பு இவையெல்லாம் உங்களுக்கு மிக விருப்பத்துக்குரியதாக இருந்தாலும் ஈமான் இல்லை என்றால் அந்த திருமணம் செல்லுபடியாகாது. ஒரு முஷ்ரிக்கான ஒருவர், அவரிடத்தில் எல்லா விதமான தேவைகளும் இருக்கிறது, அழகு இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறது, படிப்பு இருக்கிறது, எல்லாம் இருந்தாலும் ஈமான் இல்லை என்றால் அந்த திருமணம் செல்லுபடியாகாது. எனவே ஷிர்க்கோடு வாழக்கூடியவர்களை ஈமானோடு வாழக்கூடியவர்கள் குடும்பமாக வாழ முடியாது என்ற சட்டத்தையும் அல்லாஹு தாலா அந்த இடத்திலே சொல்லியிருக்கிறார். மாதாந்த தீட்டு ஏற்பட்டக்கூடிய பெண்கள், அவர்களோடு கூட கணவன்மார்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற இந்த மிகச் சிறிய வழிகாட்டல்களை கூட இந்த அத்தியாயம் மிக தெளிவாகவே சொல்லியிருக்கிறது. ஒரு குடும்பம் ஒரு சமூகத்துடைய அத்திவாரம் என்ற வகையில் அந்த குடும்பத்துக்கு தேவையான வழிகாட்டல்களை இந்த அத்தியாயம் மிக தெளிவாக பேசியிருக்கிறது என்று கூட சொல்லலாம். ஒரு சமூகத்தில் பொருளாதாரம் முக்கியமானது, அதிமுக்கியமான பகுதியை பொருளாதாரம். இந்த பொருளாதாரத்துக்காகத்தான் நாங்கள் அதிகமாக சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு தொழில் வியாபாரம் என்றெல்லாம் நாங்கள் உழைத்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய உள்நாட்டிலே அதுக்கான வசதி வாய்ப்புகள் இல்லாத போது நாங்கள் வெளிநாடுகளுக்கு போய் கூட அந்த தொழில் ஈட்டக்கூடிய விவகாரங்களில் ஈடுபடுகிறோம். இந்த விவகாரத்திலே அல்லாஹு தாலா வட்டியை ஹராமாக்கி இருக்கிறான். வட்டி என்பது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டது ஒன்று அல்ல. மிகப்பெரிய பாவங்களிலே ஒரு பாவமாக அந்த வட்டி நோக்கப்படுகிறது. அந்த வட்டியை பற்றியும் இந்த சூரா பேசுகிறது. எப்படி பேசுகிறது என்றால், அது இந்த சமூகத்துடைய அத்திவாரத்தை அப்படியே தகர்த்து விடக்கூடிய ஒரு பெரிய பாவம் என்று அந்த வட்டியை பற்றி பேசுகிறது. அந்த வட்டி சமூகத்தை அப்படியே சீரழித்து விடும். இந்த வட்டியோடு கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடியவர்களுக்கு கடுமையான எச்சரிக்கைகளை அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். குறிப்பாக இந்த அத்தியாயத்திலே அவர்களோடு யுத்தம் செய்வதாக அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்திருக்கிறான். வட்டியோடு எந்த விதமான தொடர்பும் மூமின்கள் இஸ்லாமியர்கள் வைத்துக்கொள்ளக்கூடாது என்பது அல்லாஹ் தஆலாவுடைய எதிர்பார்ப்பு. ஃபஇல்லம் தஃபலு ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலிஹ், அல்லாஹுவோடும் அவனுடைய அன்பு தூதர் ரசூலோடும் யுத்தம் செய்வதற்கு நீங்கள் தயாராகுங்கள் என்ற அளவுக்கான எச்சரிக்கை வேறு எந்த பாவத்துக்கும் சொல்லப்பட்டதாக நாங்கள் அறியவில்லை. எனவே அந்த பொருளாதாரத்தை சீரழிக்கக்கூடிய, சமூகத்தை அப்படியே தடம்புரளச் செய்யக்கூடிய அந்த அபாயகரமான அந்த பாவத்தை பற்றி அல்லாஹ் தஆலா இந்த சூரத்துல் பக்ராவிலே பேசியிருக்கிறான்.